இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 24வது ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவையில் நாம் கொண்டாடுகிற ஒரு விழா திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழா. இந்த விழா ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற ஒரு காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு இந்த விழாவிற்கான 3 வாசகங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களுமே திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவைத்தான் நமக்கு நினைவு கூறுகின்றன. சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்றாலே இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் கொஞ்சம் பயத்தோடு அணுகுகிற ஒரு சூழலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம். ஐயோ சாமி, சிலுவையா வேண்டாம், அது கஷ்டத்தின் ஒரு அடையாளம், வேதனையினுடைய ஒரு அடையாளம், துன்பத்தினுடைய ஒரு அடையாளம். அதனால் சிலுவையை நாங்கள் போட்டுக்க மாட்டோம், சிலுவையை எங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம், தப்பாக எடுத்துக்காதுங்க சாமி அப்படி என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிலுவை பற்றின ஒரு புரிதல் இப்படித்தான் இருக்கிறது. சிலுவை பற்றின பொதுவான மக்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன என்றால், ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த சிலுவை தானே சொல்றீங்க, மருத்துவர்கள் அல்லது முதலுதவி செய்பவர்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு குறியீடு என்று பொத்தாம்பொதுவாக ஒரு காரணத்தை சொல்வார்கள். கிறிஸ்துவை நம்பாதவர்கள், கிறிஸ்தவர்களை பிடிக்காதவர்கள், சிலுவை என்பது அது ஒரு அவமானத்தின் ஒரு அடையாளம். ரோமை அரசர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி, கொலை செய்யப்பட பயன்படுத்தப்பட்ட கருவிகளிலே மிகவும் மலிவான ஒரு கருவி மரத்தால் செய்யப்பட்ட இந்த சிலுவை. அதனால தான் எந்தவித செலவும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வேறு எந்த முயற்சிகளும் செய்யாமல் ஒருவரை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த சிலுவை அப்படின்னு சிலுவை பற்றின அவர்களுக்கான ஒரு புரிதலை சொல்வார்கள். அப்படி என்றால் சிலுவை என்றால் என்ன? அந்த சிலுவை என்பது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி திருச்சிலுவையாக மாறிப்போனது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வாழ்க்கை, பாடுகள், இறப்பு, உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் மற்றும் தூய ஆவியானவருடைய வருகைக்கு பிறகு திருத்தூதர்கள் உலகமெங்கும் சென்று இயேசுவை பற்றின நற்செய்தியை அறிவித்தார்கள். முதல் 3 நூற்றாண்டுகளில் துன்புறும் ஒரு திருவையாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், பல்வேறு வேத கலாபனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த 3வது நூற்றாண்டினுடைய இறுதியில தான் பேரரசன் ஒருவன் கான்ஸ்டன்டைன் ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருந்த ஒரு நேரத்துல, அந்த போரை வெல்வது எப்படி என்று ஒரு அருள் அடையாளம் வேண்டி நின்ற ஒரு நேரத்துல அவனுக்கு அருளப்பட்டது திருச்சிலுவையினுடைய அடையாளம் விண்ணில. அன்புமிக்கவர்களே, அந்த போரில் வெற்றி பெற்ற பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், கிறிஸ்தவர்களை பற்றி புரிந்து கொள்கிறான், தன்னுடைய ஆட்சியில கிறிஸ்தவ மதத்தை அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக அறிவிக்கிறான். அவனுடைய தாய் தான் பேரரசி ஹெலேனா. அன்புமிக்கவர்களே, தன்னுடைய அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க விரும்பி புண்ணிய இடங்களுக்கு பயணம் செய்து இயேசு வாழ்ந்த முக்கியமான இடங்களை பத்திரப்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அவர் முயற்சி செய்கிறார். அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் இயேசுவை அறையப்பட்ட அந்த சிலுவையை தேடும் முயற்சி. பல இடையர்களுக்கு இடையே கடைசியில் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டதாக உணரப்பட்ட அந்த திருச்சிலுவையை அவர் கண்டெடுக்கிறார். கிபி 335வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இடத்துல ஒரு பேராலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தில் 13ஆம் தேதி கிறிஸ்து இயேசுவனுடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அடுத்த நாளான செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த திருச்சிலுவைக்காக அந்த மகிமையினுடைய விழா எடுக்கப்படுகிறது, மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அன்று தொடங்கி இன்று வரையில இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் 8வது நூற்றாண்டில் இந்த திருச்சிலுவை திருடப்பட்டதாகவும் போரில் களவாடப்பட்டதாகவும் பிறகு அரசன் ஹெராக்குலஸ் என்பவன் மறுபடியும் அந்த திருச்சிலுவையை மீட்டு எருசலேமில் இருக்கிற அதே தேவாலயத்தில் மீட்டு கொண்டு வந்தார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று இன்றைய வாசகங்களை வைத்து நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் என்பது எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள்
வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஓர் என்கிற அந்த ஒரு மலையை சுற்றி செங்கடல் சாலையை அவர்கள் கடந்து கொண்டிருந்த நேரத்தில் வெறுப்படைந்து சலிப்படைந்து இறைவன் மீது கோபம் கொண்டு யாவேவுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த முணுமுணுப்பை கண்டு கோபம் கொண்ட யாவே கொல்லிவாய் பாம்புகளை விட்டு அவர்களை கடிக்கச் செய்கிறார். கொல்லிவாய் பாம்புகள் கடித்து பலர் மாண்டு போகவே அதை கண்டு அச்சமடைந்த மக்கள் மறுபடியும் மோசே இடத்துல வந்து தங்களுக்காக யாவேவிடத்துல பரிந்து பேசும்படி மன்றாடுகிறார்கள். மோசே பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்துரை ஜெபத்தை கேட்ட யாவே மோசே விடத்துல ஒரு கொல்லிவாய் பாம்பை செய்து அதை வந்து ஒரு மரத்தின் மீது அவர்கள் பார்க்கும்படியாக பொறுத்து அப்படி என்கிற அறிவுறுத்தலை தருகிறார். மோசே அந்த அறிவுறுத்தலை ஏற்று வெண்கல கொல்லிவாய் பாம்பை ஒன்றை செய்து மக்கள் பார்க்கும்படியான ஒரு இடத்துல மரத்தில் அதை உயர்த்தி வைக்கிறார். அந்த கொல்லிவாய் பாம்பை பார்த்த மக்கள் குணமடைந்ததாகத்தான் முதல் வாசகம் இன்றைக்கு முடிவுறுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகம் வந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு முன்சுவையாக அல்லது ஒரு முன் அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடத்துல இவ்வாறாக கூறுகிறார். அதாவது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலைவனத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்கிற இந்த செய்தி தான் முதல் வாசகத்துல நம்ம வாசித்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய ஒரு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், தாட்சி, நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய மாபெரும் அன்பு மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தன்மையில் இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதராக அடிமையாக சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி நம்மை அன்பு செய்தார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த ஒரு காரணத்தினால தான் அவருடைய பெயரை இறைவன் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் மேலாக உயர்த்தினார் என்கிற இரண்டாவது செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது செய்தியான நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு நிக்கோதேமுவிடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற அந்த முதலில் வாசித்த ஒரு பகுதியையும் இரண்டாவது ஒரு பகுதியில விவிலியத்தினுடைய மைய கருத்து என்ன என்று உங்களிடத்துல யாராவது கேட்டா இதைத்தான் சொல்லணும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை இந்த உலகிற்கு அனுப்பினார். அன்புமிக்கவர்களே, விவிலியத்தினுடைய மீட்பின் வரலாற்றுடைய மைய கருத்து என்னவென்று கேட்டோம் என்றால் இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய இந்த விழா நமக்கு கற்றுத்தருகிற 3 பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, திருச்சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம் அல்ல, கொலை கருவி அல்ல. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருச்சிலுவை என்பது மீட்பின் அடையாளம். திருச்சிலுவை என்பது தியாகத்தின் ஒரு அடையாளம். திருச்சிலுவை என்பது நாம் மீட்பு பெறுவதற்கான மீட்பின் அடையாளம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு திருச்சிலுவையை மகிமைப்படுத்துவதிலும் திருச்சிலுவையின் வாயிலாகத்தான் இறைவன் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்பதை புரிந்து வாழத்தான் இறைவன் நமக்கு முதல் அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, திருச்சிலுவையினுடைய அந்த மகிமையினுடைய விழாவை நம்ம கொண்டாடுகிற பொழுதெல்லாம் இறைவன் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, யாருமே எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குது, எல்லா நாளும் எனக்கு ஒரு சிக்கலாகத்தான் இருக்குது, எனக்கு மனசில் மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கிறது என்று மனம் குழம்பி போய் யாருமே இல்லை என்று ஆதரவற்றவர்களாக உணர்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த விழா சொல்லுகிற இரண்டாவது பாடம். கடவுள் தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கிற அளவுக்கு அன்பு செய்கிறார். தண்டனை தீர்ப்பிற்காக அல்ல, அன்பின் பொருட்டே இறைவன் இந்த ஒரு மாபெரும் செயலை நமக்காக செய்திருக்கிறார். கடவுளுடைய பேரன்பு உயர்ந்தது, அந்த பேரன்பு நம்மை சூழ்ந்து நிற்கிறது என்கிற பாதுகாப்பு உணர்வை பெறத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே,
திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய இந்த விழா நாமும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட சிலுவைகளை ஏற்று வாழ, இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்காமல், துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், துன்பங்களை கண்டு மனச்சோர்வு அடைந்து விடாமல், அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நல்ல ஒரு சீடர்களாக இயேசுவை பின்பற்றவும், பிறருடைய துன்பங்களை துடைப்பதற்கு நம்மாலான உதவிகளை செய்யவும் தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே சிலுவை என்பது துன்பத்தின் அவமானத்தின் அடையாளம் அல்ல, மீட்பின் தியாகத்தின் அன்பின் அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு, இறைவன் தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கிற அளவுக்கு அன்பு செய்து நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, நம்முடைய சிலுவைகளை துணிவோடு ஏற்கவும், மற்றவர்களுடைய துன்பங்களை துடைக்க அயராது பாடுபடவும் இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.